18 வயதுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது பெரும்பாலும் பெற்றோர்கள் தானே தவிர காதலால் உந்தப்பட்ட அந்த திருமணங்கள் நடக்க அந்த திருமணத்துக்கு அது தவறான திருமணம். ஆனா அந்த திருமணத்துக்கு பின்னாடி பெற்றோர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பெற்றோர்கள் சேர்த்து ஏதோ பிரச்சனை இல்லாம பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது போன்ற திருமணங்கள் வந்து யாரும் இல்ல, யாருமே அது பெண்ணுக்கு எதனா பிரச்சனை நடுவோட்டில் தான் இருக்கு. அது போன்ற எவ்வளவோ பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்க இருக்கின்றார்கள். ஏன்னா பல நாடுகள்ல எப்படின்னா முன்னேறிய நாடுகள், இப்ப சிங்கப்பூர்ல என்னன்னா 21 வயதிற்குள் திருமணம் ஆக வேண்டும் என்றால் பெற்றோர்களோட அனுமதி பெற வேண்டும். பிரேசில் நாட்டுல ஆணுக்கு திருமண வயது 18, பெண்ணுக்கு 16. ஆனா 21 வயதிற்குள் இங்க திருமணம் ஆனதுன்னா பெற்றோர்களோட அனுமதி பெற வேண்டும். சைனாவில் அப்படித்தான், ஜப்பான்ல அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். நீங்க வயது ஏற ஏற பெண்ணுக்கான சுதந்திரம் அதிகரிக்குது. நீங்க சரியான விஷயங்களை தேர்வு செய்யும் பக்குவத்தை மன ரீதியாக அவங்க பெற்றுறாங்கிறது உண்மைதான். அந்த பின்னணியில பார்க்கும்போது அவர்களுக்கான சாதிய அடையாளங்களையும் அவங்க துறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர்களுடைய கல்வி அவர்களுக்கு அது போன்ற ஒரு முதிர்ச்சியை கொடுக்கலாம். சாதிய அடையாளங்களை விட்டு அப்ப கலப்பு திருமணங்களை நோக்கி அவர்கள் போவார்கள்ங்கிற தயக்கமோ அச்சமோ இல்ல உங்களுக்கு? எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு நீங்க சொல்றது வாதம் பார்த்தா ஏதோ கலப்பு திருமணம் செய்தா சாதி ஒழிந்து விடும் அப்படின்னா ஒரு நீங்க வாதம் சொல்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். கலப்பு திருமணம் செய்யறாங்க, ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை வந்து ஸ்கூல்ல போய் சேர்க்கணும். ஸ்கூல்ல போய் என்ன சர்டிபிகேட் கேட்கறான்? ஜாதி சர்டிபிகேட் தான் கேட்கறாங்க. அதுல என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற சட்ட விதிகள் எப்படி பத்தி பார்த்தா ஒரு தந்தை என்ன சமுதாயமோ அந்த சமுதாயத்துல தான் பண்ணணும். ஆனா அது மாதிரி பண்றது இல்லை. இவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கிடைக்குதோ யாருக்கு அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த சாதி பேரை கொடுத்துட்டாங்க. அவங்க சாதி எங்க ஒழியுதுங்களா? அங்க இல்ல, சாதி தான் இருக்கிறது இல்ல. அதனால இதெல்லாம் செய்தா எல்லாம் ஒழியும்னு ஒன்னும் நிச்சயம் கிடையாது. ஆணின் சாதியை சார்ந்தே அந்த குடும்பம் போகுது அப்படிங்கிறது உண்மைதான். அதனால கலப்பு திருமணங்கள் வந்து சாதியை ஒழிக்கிறது பெரிதும் துணையாக இருக்கிறது இல்ல. சாதி மறுப்பு திருமணங்கள்ங்கிறது வேற. அந்த மாதிரி திருமணங்கள் நடக்காத சூழ்நிலையில சாதி ஒழிப்புக்கு அது பயன்படல. ஆனா சாதி ஒழிப்புக்கு திருமணத்தையே வந்து கலப்பு திருமணத்தையே ஒரு தீர்வாக முன் வச்சு பிரச்சாரம் செய்யறாங்கன்னு நடக்காது. அந்த மாதிரி பிரச்சாரம் செய்யறாங்க, அதை ஒரு இயக்கமாக நடத்துறாங்க அப்படின்னு நீங்க சில இயக்கங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே. இல்ல, அதுதான் நாங்க சொல்றது வந்து இது போன்ற கலப்பு திருமணங்கள் வந்து வணிகமாக, காதலை வந்து வணிகமாக பயன்படுத்துதான் தவிர காதல் செய்வது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில இல்ல பல ஊடகங்கள் எங்க மேல என்ன குற்றச்சாட்டுன்னா இவங்க காதலை எதிர்க்கின்றார்கள், சாதி வெறியை தூண்டுகிறார்கள், வேண்டுமென்று எங்கள் மேல் ஏதாவது ஒரு தலைப்பட்சமாக ஊடகங்கள்லாம் வந்து இன்னைக்கு செய்திகள் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அது தவறான போக்கு. அதில் ஊடகங்கள்ல நீங்க சொல்லிட்டீங்க ஊடகங்கள் பரப்பிட்டு இருக்காங்கன்னு. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது வந்து இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 377 திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க எய்ட்ஸ் சம்பந்தமான நேரத்துல இந்திய சுகாதார அமைச்சராக சொன்னீங்க. ஓரின சேர்க்கைக்கு நீங்க வந்து அப்படி சொல்றீங்க. நீங்க ஆண் பெண் திருமணத்திற்கு நீங்க காதலுக்கு நீங்க எதிராக இருக்க போறீங்க? நிச்சயமா நாங்க எதிர்க்கல. நான் சொல்றேன், நான் அமைச்சரா இருந்த போது ஓரின சேர்க்கைக்கு நான் வந்து அது சட்டம் கொண்டு வரணும், அது என்ன அது ஒரு குற்றம் இல்லைன்னு அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இது நாங்க போய் நிச்சயமா எதிர்க்க போறது கிடையாது. இன்னொன்னு பாருங்க, சினிமாவுக்கு எதிரானவர்கள். நாங்க சினிமாவுக்கு எதிரானது கிடையாது. நான் சினிமா பார்ப்பேன், எங்க அப்பா பார்ப்பாரு, எங்க குழந்தைகள் எல்லாம் பார்ப்போம். சினிமா கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள். சினிமா கலாச்சாரம்னா ஒரு நடிகை எவ்வளவு நடிகர்கள் வந்து அவங்களுக்கு கட் அவுட் வைக்கிறது, மேல போய் பால் அபிஷேகம் பண்றது, பால் பீர் ஊத்துறாங்க, இது மாதிரி கன்றாவே கலாச்சாரம் உலகத்துல நீங்க எந்த நாட்டிலையும் பார்க்க மாட்டீங்க, தமிழ்நாடு தவிர. இதெல்லாம் எதிர்க்கும் தவிர சினிமாவை நாங்க எதிர்க்கல, நாங்க காதலை நாங்க எதிர்க்கல, இந்த கலாச்சாரத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். நீங்க சினிமாவை எதிர்க்கல, ஆனா சினிமா கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து அரசியல் தளத்துல பாட்டாளி மக்கள் கட்சி முன்னேறி செல்ல விடாமல் சினிமா மாயையால மேல வந்தவர்கள் உங்களுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கறதுனால நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா இது போல எங்கேயாவது எந்த நாட்டிலாவது அவங்களுடைய ரசிகர் மன்றம் வைத்து அவங்களுடைய வேண்டிய சினிமா நடிகர்கள் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போயிட்டு 500 அடி கட் அவுட் வச்சு கட் அவுட் மேல பணம் மாலையை போட்டு பால் அபிஷேகம் எங்கேயே ஊத்திருக்காங்களா? பால் இல்லைன்னா பீர் அபிஷேகம் தெளிக்கிறான், அந்த பையன் தெளிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க பிரவேசம் போறான், அவர் தலைவர் படம் வந்து ஹிட் ஆகணும், அங்க பிரவேசம் போறான், கோயில கற்பூரம் கையில கற்பூரம் ஏத்துறான், மண் சோறு சாப்பிடுறான். எங்கேயாவது நடக்குமா? அதில்ல. அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கோயிலுக்கு போகாதவன் அவனுடைய நடிகைகள் வந்து அவங்க இப்ப சினிமாவுக்கு போய் ராத்திரியில போய் உட்காந்துறான், தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி இந்த மாயை உருவாக்குனது திராவிட கட்சிகள். எங்கேயாவது உலகத்துல 46 ஆண்டு காலமாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்களா? இந்தியாவில் எடுத்துக்க எந்த மாநிலத்திலாவது NT ராமராவ் மட்டும்தான் ஆந்திராவில் வந்தார். அதுக்கு பிறகு எந்த மாநிலத்திலும் நடக்காது, உலகத்துல எங்கேயும் நடக்க.
தொடர்ந்து 46 ஆண்டுகள். இப்போ சினிமா துறையை தவிர வேற யாருக்கும் தகுதி கிடையாது. எங்களுடைய வாதம் என்னன்னா, சினிமாக்காரர்கள் ஆண்டது போதும், இனி படித்தவர்கள் ஆளட்டும், திராவிடர்கள் ஆண்டது போல இனி தமிழர்கள் ஆளட்டும். அந்த முழக்கங்களை நீங்க முன்வைக்கிறீங்க. 2009 மக்களவை தேர்தலையும் 2011 சட்டமன்ற தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அல்லது தோல்வியை சந்தித்தது. அந்த பின்னணியில தான் நீங்க புதிய முழக்கங்களை முன்வச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குறதுக்கு இது போன்ற எல்லா விஷயங்களையும் நீங்க கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கங்க, அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதுல தனியா எல்லா கட்சிகளும் தனியாக போட்டியிட்டார்கள். அந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்தோம். அதுல நாங்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் நாங்கள் 400 பேர் வெற்றி பெற்றோம். ஆனால் கடந்த ஆண்டு நாங்கள் தனியாக போட்டியிட்டு 275 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அது இல்லாமல் 50 பேர் வெற்றி பெற்றோம். அதிமுக அவங்க அறிவிச்சிட்டாங்க, அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிச்சிட்டாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, 3 கட்சிகள் மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள், யூனியன் சேர்மன். அதுல 1 பாட்டாளி கட்சி, 2 திமுக, 3 அதிமுக. வேற எந்த கட்சி வெற்றி பெற முடியவில்லை. இது மட்டும் கிடையாது, 4 மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் திமுகவை விட நாங்கள் அதிக கவுன்சிலர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். விஜயகாந்த் கட்சியில வட மாவட்டங்களில் பார்த்தா 1 மாவட்டம் தான் எங்களோட அவங்க அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது இல்லாமல் பேரூர் தலைவர்கள் அவங்கள கிட்ட நாங்க 3 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றோம். விஜயகாந்த் 1 தான் வெற்றி பெற்றிருக்கார், வைகோ 1 தான் வெற்றி பெற்றிருக்கார். அதனால எங்களுக்கு இது இல்லாமல் பஞ்சாயத்து தலைவர்கள், அதுல கட்சிகள் கிடையாது. திமுகவிடம் கூட்டணி வைத்த போது நாங்கள் 400 பஞ்சாயத்து தலைவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம். இந்த முறை தனியாக நின்று நாங்கள் 550 பஞ்சாயத்து தலைவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதனால எங்களுக்கு பின்னடைவுன்னு இது ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிற செய்தி. நிச்சயமா எங்களுக்கு பின்னடைவே கிடையாது. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு வன்னியர் பிரச்சனை கிடையாது. இது தமிழ் மக்களோ இந்திய மக்களோட ஒரு பொது பிரச்சனை. வன்னியர் சங்க தலைவர் குரு பேசியதனுடைய சாரம் சாதிய சிந்தனையை தூக்கி பிடிக்கிறதாக இல்லைன்னு சொல்றீங்களா? அது வன்னியர் சங்கம் கூட்டுங்க. வன்னியர் சங்கம் கூட்டத்தில் வன்னியர்களை பத்தி தான் பேசணும், வேற என்ன பேச போறாங்க? கலைஞர் ஆட்சியில் இல்லாத பொழுதுதான் திராவிடத்தை பத்தி பேசுவார், இலங்கை தமிழர்களை பத்தி பேசுவார். திராவிடம் என்று பேசினால் சோறு கிடைக்குமா, அல்லது மின்சாரம் கிடைக்குமா, அல்லது வேலை வாய்ப்பு 78 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு செஞ்சிருக்காங்க, அவங்க வேலை கிடைக்குமா, அல்லது கல்வி கிடைக்குமா, சுகாதாரம் கிடைக்குமா? அதுல ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது.